வணக்கம். ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நேயர்களே, ஜாதகம் பார்க்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், எந்த ஊரில் பிறந்தீர்கள் என்கின்ற விவரம் இதை வாட்ஸ்அப்ல நீங்க டைப் பண்ணி கூகுள் பேல பணம் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மூலியமாக ஜாதகம் உங்கள் வீடு சேரும். நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும், உலகத்துல எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் இந்த விஷயம் உங்களை சேர்ந்துரும். நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருந்துச்சுன்னா அதை ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. பிறந்த தேதி அதுல இருக்கணும். முக்கியமா கூகுள் பேல பணம் அனுப்பணும். இந்த ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அனுப்பி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய ஜாதகம் வந்துடும். பிறகு அந்த ஜாதகம் சம்பந்தமான கேள்விகள், உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நான் சொன்ன பிறகு அதை கேட்டு அந்த டவுட்டையும் நீங்க அதிலே ஆடியோ மூலியமா சொல்லலாம், டைப் பண்ணி அனுப்பலாம். அதற்கும் பதில் தெளிவுபடுத்தப்படும். நேர்ல பேசணும்னு விரும்பக்கூடியவங்க, என்னுடைய அலுவலகம் வடபழனியில வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்துல சென்னையில இருக்குது. ஊர்ல பாத்தீங்கன்னா திசையன் விலை அருகே சொக்கலிங்கபுரம், கரச்சித்துப்புதூர் சொக்கலிங்கபுரம் சந்தனப்பதி ஐயா கோயில் அருகே என்னுடைய ஆபீஸ் இருக்கு. மாதத்தில் முதல் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சென்னையில இருப்பேன். 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சொக்கலிங்கபுரத்துல இருப்பேன். நேர்ல சந்திக்க விரும்பக்கூடியவர்கள் நேர்ல வரலாம். நம்ம கிட்ட ஜாதகம் மட்டும் இல்ல, புஷ்ப பிரசன்னம்னு ஜாதகம் இல்லாதவர்களுக்கு நான் புஷ்ப பிரசன்னம்ங்கிற ஒரு அடிப்படையில பிரசன்னம் பார்க்கிறேன். சோழி பிரசன்னமும் பார்க்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்க நேர்லயும் வரலாம், தொலைபேசியில தொடர்பு கொண்டும் பேசலாம். எதுக்குனாலும் போன் மூலியமாகவும் தீர்வு உண்டு, நேர்ல வந்தாலும் தீர்வு உண்டு. ஜாதகம் மட்டும் இல்ல, பிறந்த தேதி இல்ல, மாசம் இல்ல, எனக்கு பிறந்ததே தெரியாதுன்னு நினைக்கக்கூடியவர்களும் பிரசன்னத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நமக்கும் கொஞ்சம் சில வேறுபாடுகள் உண்டு. நம்ம என்ன மாதிரியான அடிப்படைகள்ல ஜாதகம் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரண ஜாதகம் ஒன்று நான் இப்போ உங்களுக்கு பண்றேன். இந்த உதாரண ஜாதகத்தில் இது என்னுடைய நண்பனுடைய ஜாதகம். அவனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, எப்படி மாறும், என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி விவரங்களை பார்ப்போம். ஒரு குடிக்கு அடிமையானவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவர் வாழ்க்கையில் மீண்டு வருவாரா, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியான விஷயங்களை நம்ம இப்ப பார்ப்போம். இவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 2/12/1977. இவர் பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதியில பிறந்திருக்கிறார். பொதுவாக தேய்பிறை சஷ்டியில் பிறந்தவர்கள், வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் இவருடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வீடான மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் வீடு என்பது தகப்பனாரை குறிக்கக்கூடியது. அப்போ தகப்பனாரால் இவருக்கு நன்மை உண்டா அப்படின்னா முதல் கேள்வியிலேயே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குரு பகவான் இருக்கக்கூடியது பகை நட்சத்திரம், அதாவது பகை வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த துலாம் லக்னத்திற்கு பகை வீடான மிதுனத்தில் போய் அமரும் பொழுது அந்த குரு மிதுனத்துக்கு பகை, அதாவது புதனுக்கு குரு பகை. அப்ப அந்த துலாம் லக்னத்துக்கு மிதுனத்தில் போய் அமரும் பொழுது அது 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப தகப்பனார் இவர் மீது பகை கொள்வார். தகப்பனாருடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்ப தகப்பனாருடைய சொத்துக்கள் அவர்களுடைய இவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு போய் சேரும். ஏனென்றால் இவருடைய லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கிறது. புதன் என்பது சகோதர சகோதரிகளையும் குறிக்கும், பெண்களை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த 3ஆம் வீட்டு அதிபதி அவர்களுடைய சொந்த வீட்டை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். அப்போ முதல் பலமே குறைவாக இருக்கிறது. அடுத்து ஒரு கிழமை விஷயத்துல இவ்வளவு இதை கண்டுபிடிக்க முடியுது பாருங்க. அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பிறந்தது யோகம் மகேந்திர யோகம். இந்த மகேந்திர யோகத்திற்கு யோகி அவயோகியாக வரக்கூடியவர்கள், யோகியாக வரக்கூடியவர் ராகு பகவான், அவயோகியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். அப்போ யோகி அவயோகி. அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணிக்கு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதாவது இவர் பிறந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம், புதனுக்கு உண்டான நட்சத்திரம்.
ஏற்கனவே புதனால் இவர் தீமையை அனுபவித்து விட்டார். பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். யோகியாக வரக்கூடியவர் ராகு பகவான், அவயோகியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ அந்த யோக நட்சத்திரமான ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அயன சயன சுக போகம். அப்ப சுக்கிரன் ட்ரிங்க்ஸ், ராகுவும் ட்ரிங்க்ஸ் தான். அப்படியே தண்ணி அடிச்சிட்டு மிதப்பா அப்படியே சந்தோஷமா சுத்தக்கூடிய ஒரு மனநிலையை கொடுப்பார். லக்னாதிபதி 2ல் இருப்பது ஒரு வகையில் யோகம். இவர் எவ்வளவு தண்ணி அடிச்சாலும், எவ்வளவு வாழ்க்கையை விரயம் செய்தாலும், அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் எவனாவது ஒருத்தன் காசு கொடுத்துருவான். அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் எவனாவது ஒருத்தன் காசு கொடுத்துருவான். இந்த லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று சந்திரனோடு இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு லக்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட எவ்வளவு கெட்ட பழக்கம் இருந்தாலும் அந்த நீச்ச பங்க ராஜயோகமானது 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால காசை தண்ணி போல செலவு பண்ணுவார். தண்ணிக்காகவும் செலவு பண்ணுவார். தண்ணி போல செலவு பண்ணுவாரு, தண்ணிக்காகவும் செலவு பண்ணுவாரு. அப்ப செலவு பண்ணாலும் வந்துடும். சந்திரன் என்பது அன்றாடம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணம். அப்ப அந்த பணமும் வந்து சேரும். ஒரு பக்கம் பணம் அழியும், ஒரு பக்கம் பணம் வரும், ஒரு பக்கம் இந்த மாதிரி 2 நிலைப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். சரி, அடுத்து 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 9ல் அமர்ந்ததனுடைய தன்மை தந்தை சொத்துக்களை இழந்தார். அடுத்து 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் சூரியனுடைய வீட்டில் போய் அமர்ந்திருப்பதால் தாயை சிறு வயதில் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது. தாயை தந்தையும் முதலாவதாக தாயை இழப்பார், பிறகு தந்தையை இழப்பார். அப்போ தாயை இழந்து தனிமையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு, மன சஞ்சலம், மன கஷ்டம், இதனால் மீண்டும் தண்ணி அடிப்பார். அதுல இன்னொரு லாபம் என்னன்னா, லக்னாதிபதி துலாம் லக்கணத்துல சனி பகவான் உச்சம் பெறக்கூடியவர். அவர் 11ஆம் வீட்டில் இருப்பது இன்னொரு வகையில் சிறப்பு. பழைய காயலாங்கட பொருட்களை விற்கிறதன் மூலியமாக, அந்த தொழிலை செய்யறதன் மூலியமாக உயர்வடைவார். ஏன்னா 11ல சனி ராவணனுக்கு தான் இருந்துச்சு. அப்போ அந்த 11ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறது மிக யோகம். இவர் அரசியலில் இறங்கினாலும் இவருக்கு நன்மை உண்டு. அப்ப அரசியல் இறங்கினால் கண்டிப்பாக இவர் ஒரு அரசியல்வாதிகளுக்கு இந்த பின்னாடி ஜால்ரா தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இறங்கினார்னா இவர் எங்கேயோ போயிடுவார். அதனால அரசியலில் இறங்கினாலும் சிறப்புகளை தரும். இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை சந்திர திசை. அப்ப அந்த சந்திர திசை நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கிறது. அது செவ்வாயோடு இணைந்திருப்பதால் வீடு வாகன யோக சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குவாரு, வீடு கட்டுவாரு, வீடு கட்டி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு வரக்கூடிய திசை, இந்த சந்திர திசைக்கு அடுத்து வரக்கூடிய திசை செவ்வா திசை. இந்த செவ்வா திசையும் இவருக்கு சிறப்பை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இந்த செவ்வா திசையும் சிறப்பை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. என்ன இந்த செவ்வாய் திசையில இவருக்கு, இந்த செவ்வாய் திசையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் திசை மரணத்துக்கு இணையான ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவாக சரலக்கணங்களுக்கு 2, 7, 11க்கு அதிபதிகள் மாரகம் பாதகத்தை செய்யக்கூடியது. ஆகையால் செவ்வாய் திசை காலகட்டங்களில் வியாபார விருத்திகள், வீடு பால் காய்க்கிறது, தொழில் நல்ல முறையில் நடக்கிறது, அதே சமயத்தில் ஆபரேஷன் பண்றது, ஒரு உயிருக்கு கண்டத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்டம் உண்டு. 2028, 29 பீரியடு. அந்த காலகட்டத்தை தாண்டி விட்டால் இவருடைய வாழ்க்கை டாப் தான். அப்ப என்னன்னா, இந்த தண்ணி அடிக்கக்கூடியதை மட்டும் இவர் விட்டுட்டாருன்னா, ஒரு வண்டிக்கு பல வண்டிகள் கிடைக்கும், ஒரு வீடுக்கு பல வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புத்திரர்களால் நன்மை உண்டு, புத்திரர்களால் நன்மை உண்டு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் 2ல இருக்கிறதுனால பணம் அதிக அளவில் புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம். 12ல ராகு உட்கார்ந்து இருக்கிறார், அதுவும் கன்னியினுடைய வீட்டுல இருக்கிறார். அப்ப கன்னியினுடைய வீட்டுல இருக்கும் பொழுது புது வீடு, புது வாகனத்துல ஒரு குடித்தனம் போகும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கி ஒரு குடித்தனம் போனா இன்னும் சிறப்பாக இருக்கும்.
செகண்ட் ஹேண்டா ஒரு வண்டிகளோ, வாகனங்களோ, வீடுகளோ அதாவது பழுதடைந்த வீடுகள வாங்கி அத ரெனோவேஷன் பண்ணிட்டு உள்ள குடி புகுந்தார்னா, மிக சிறப்பான பலனை தரும். புத்திரர்கள் அறிவாற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். குழந்தைகள் அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் யோகம் உண்டு. இவருக்கு சனி பகவானும், ராகு பகவானும் யோகத்தை அள்ளி கொடுக்கிறார்கள். இளம் வயதில் கடுமையான வறுமையை கொடுத்தவர்கள். இவர் காலில் செருப்பில்லாமல் அலைவார். சனி பகவான் 11ல இருக்குது. 12ல ராகு இருக்கிறாரு. கால்ல செருப்பு போடாம போறதுக்கு தான் அவருக்கு பிடிக்கும். கால்ல எப்பவுமே செருப்பு போடுறதுக்கு பிடிக்காது. இப்ப காலில் செருப்பு இல்லாமல் அலைவார். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். காரமான உணவு வகைகளை சாப்பிடுவார். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட மாட்டார். கிடைச்சது வரைக்கும் சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். அதே மாரி நீச்ச பங்கமான செவ்வாயும் சந்திரனும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றதுனால, மனைவி தாலியை விற்கக்கூடிய நிலைமை பிறகு மனைவிக்கு தாலி வாங்கி போடுவார். அது மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. இருதார அமைப்பும் உண்டு. 2 பொண்டாட்டி கட்டக்கூடிய யோகம் உண்டு. இவரை தேடி இன்னொரு மனைவி, இன்னொரு பெண்கள் லிங்க் ஆகி அது கட் ஆயிடும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைகளும் உண்டு செவ்வாய் திசை காலகட்டங்கள்ல. மனைவிக்கு ஒரு ஆப்பரேஷன், ஒரு கண்டமும் உண்டு. அப்ப மனைவியினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். அதேபோல நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய மெத்தடுகள் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு முடக்கு நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் வருகிறது. அப்ப திருவோண நட்சத்திரம் வரும் பொழுது, அது சந்திரன் அதிபதியாக வருகிறது. அப்ப இவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் செய்யாமல் இருக்கிறார். ஒரு பாரதத்தில் ஒரு கதை உண்டு. அன்னதானம் எங்கு போடுகிறார்கள் என்று கர்ணனை ஒருவர் கேட்கும் பொழுது, அதோ அங்கு போடுகிறார்கள் என்று கையை காட்டுவாங்க. அதுக்கே பெரிய புண்ணியம். கைய காட்டுனதுக்கே. அப்ப அன்னதானம் போட்டா மிகச் சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு அம்மன் கோயில்ல அன்னதானம் போடலாம். அதாவது ரெகுலரா ஏதாவது அம்மன் கோயில்கள்ல தயிர் சாதம் குடுக்கலாம். புளியோதரை குடுக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை செய்ய, 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 செய்ய இவருடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும். மிக உயர்ந்த நிலை அடையும். அன்னதானத்தின் சிறப்புகளை இவர் வாழ்க்கையில் உணர்வார். இவருக்கு அன்னதானம் தான் இவரை உயர்த்தும். அப்ப அன்னதானம் போட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கலாம். அதே மாதிரி முடக்கு ராசிகளாக வரக்கூடியது மேஷமும், சிம்மமும். அப்போ 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும், 11ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் முடக்கு ராசிகளாக வருகிறார்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி சிவன் கோயில்களுக்கு சென்று வரணும். திருச்செந்தூர் சென்று வரணும். திருநீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவனுக்கு. திருநீரால அபிஷேகம் செய்யணும் சிவனுக்கு. ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமையில் பாயாசம் செய்து சிவன் கோயிலுக்கு வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் இந்த முடக்கு ராசியானது இவருக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும். அதே மாதிரி திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர்லயும் அன்னதானம் போடணும். அல்லது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானத்துக்கு பண உதவி செய்யணும். கடல் குளியல் அடிக்கடி பண்ணணும். திருச்செந்தூர்ல போய் கடல் குளியல் செய்து முருகனை தரிசனம் செய்து வந்தாலும் சிறப்பினை தரும். முடக்கு ராசிகள் கதவு திறக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யோகி, அவயோகி. அப்ப ராகு பகவான் யோகியாக வருகிறார். அவயோகியாக சுக்கிர பகவான் வருகிறார். அப்ப யோகியாக வரக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதுனால ராகுக்கு என்ன பண்ணணும்னா, இவர் சுடலமாட சாமி கோயில் இருக்கு இல்லையா, அந்த சுடலமாட சாமி கோயில்ல போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி வைக்கணும், குவார்டர். அப்பதான் இவர் குடிக்க மாட்டார். இவர் ஏற்கனவே தண்ணி அடிக்கிறதுக்கு அதிபதியா இருக்கிறதுனால அந்த தண்ணியை இவர் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலா சாமிக்கே படைச்சிட்டாருன்னா அந்த ராகு பகவான் இவரை டச் பண்ண மாட்டார். அப்ப இந்த சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் செய்து அங்கு வருபவர்களுக்கு லட்டு கொடுக்கணும் இவர் கையால. அங்கே வரக்கூடியவர்களுக்கு லட்டு கொடுக்க வேண்டும். அப்படி லட்டு கொடுக்கும் பொழுது பணம் பிச்சிட்டு வரும். கொடுக்குறவன் கூரையை பிச்சிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாரு. பணம் கோடீஸ்வர யோகம் இருக்கு. அது மாதிரி எதிரிடை நட்சத்திரமாக ராகு பகவான் வருவதால், அந்த ராகு திசையை இவருக்கு எதிர்காலத்தில் வருவதால், இவர் நான் சொன்ன செவ்வாய் திசையில் ஒரு கண்டத்தை தாண்டிய பிறகு ராகு திசை காலகட்டங்களில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்ப வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை பேண வேண்டும், குடியை நிறுத்த வேண்டும். இதை இரண்டையும் செய்தால் ராகு திசை காலகட்டங்களில் கொடி கட்டி பறப்பர்.
ஆனா ராகு தசை காலகட்டங்கள்ல அதிகமாக தண்ணி எடுக்கிறதற்கான எண்ணம் வரும். அப்ப அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டிலும் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கிறார், கிழமைக்கு அதிபதி சிறப்பாக இருக்கிறார், சனி பகவான் 11ல் அருமையாக உட்கார்ந்திருக்கிறாரு, நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. ஜாதகம் நல்ல ஜாதகமே. இவருடைய சேட்டைகளை மட்டும், தண்ணி அடிக்கிற சேட்டையை மட்டும் குறைச்சிட்டாருன்னா இவர் கோடீஸ்வரன் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாக 2030க்குள் ஒரு வீடு வாங்குவார். 2030க்குள்ளே ஒரு வீடு வாங்குவார். வீடு வாங்கின உடனே ஒரு ஆபரேஷன் உண்டு. அந்த ஆபரேஷன் கண்டத்தை தாண்டிய பிறகு கோடீஸ்வர யோகம் கதவை திறக்கும். வாழ்க்கையில லிஃப்ட் தான். சூப்பரா இருக்கும். ஒழுங்கா குடிக்காம இருந்தால் தப்பிப்பார். குடிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கும் பொழுது ஜாதகருக்கு சுய சிந்தனை எழும் செவ்வாய் திசை காலகட்டங்களில். அப்போ அது வேலை செய்யும். அது வேலை செஞ்சிச்சுன்னா நிச்சயம் தப்பிச்சிருவார். அதாவது நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவர் திருந்துவது இவர் கையில் இருக்குது. நாம தான் முடிவு பண்றோம். அப்ப நாம முடிவு பண்றதுல தெளிவா இருந்துட்டோம்னா வாழ்க்கையில் உயரலாம். இதை இவர் அனுபவிப்பாரு. என்னைக்கெல்லாம் இவர் தண்ணி அடிக்காம இருக்கிறாரோ அன்னைக்கெல்லாம் அவர் கையில காசு புழங்கிக்கிட்டே இருக்கும். என்னைக்கெல்லாம் தண்ணியை தொடுறாரோ அன்னைக்கு கீழே போய்கிட்டே இருப்பார். இதை வாழ்நாளில் இவர் உணர்வார், உணர்ந்து கொண்டே இருப்பார். அதனால நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்திலும் இந்த மாதிரி குற்றம் குறைகளை கண்டுபிடித்து சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் தெளிவாக எந்த தொழில் எப்ப செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்க எந்த ஊர் மூலையில இருந்து வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு இந்த ஆடியோ வந்து சேரும். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.